லெவல். ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துக்கொண்டு இப்போ ஏஜே விலாக்ஸ். நான் உங்களோட அர்ஷாட் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் நம்புகிறேன். நோம்பில் கடைசி பகுதி போய்த்து கொண்டிருக்குது. இதனால் நிறைய பேர் அவங்களோட ஷாப்பிங் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பீங்க. நிறைய ஜனங்கள் நிறைய க்ரௌட் எல்லாம் இருக்கிற இடத்துல இப்போ போய்த்து கொண்டிருப்பீங்க. அதே போல் இன்னும் சில பேர் வீட்டில் பலகாரங்கள் வேலைகள் ஈடுபட்டு கொண்டிருப்பீங்க. துதல் ஆகிட்டும், வட்டிலாப்பம் ஆகிக்கட்டும், கொக்கிஸ் பொறிக்கிறதாகட்டும், பணியாரம் பொறிக்கிறதாகட்டும் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருப்பீங்க. அந்த வகையில் இன்றைக்கி எங்களோட வீட்டில் துதல் கிண்ட போகிறோம். அதாவது துதல் கிண்ட போகிறோம். நானும் உமாவும் தான். என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அது எப்படி செய்கிற, துதல் எப்படி செய்கிற, என்னென்ன சாமான், எவ்வளோ நேரம் போகுது, என்ன கஷ்டங்கள் எதிர்நோக்குறோம்னு சொல்லி இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ யாரும் புதுசாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படின்னா வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நோம்பில் எப்படி கழிச்சிங்க தெரியாமல் போயிடுச்சு. என்னை பொறுத்தவரையில் இந்த ஒரு மாத காலம் நோன்பு தெரியாமல் போயிடுச்சு. உங்களோட வாழ்வில் இந்த நோம்பில் மறக்க முடியாத அனுபவங்கள் என்ன இருந்தாலும் கட்டாயம் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதே போல் வாங்க அப்படின்னா வீடியோவுக்கு போகலாம். என்னடா முழுமையாக காட்டுறேன், ஒன்றாத்துலேருந்து சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நடுவில் இருந்து தாச்சை காட்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்னைய கடைக்கு அனுப்பிட்டாங்க. அந்த கேப்பில் ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க வேலையை. அதனால் நடுவில் இருந்து தான் காட்ட வேண்டியிருக்கு. இது ரொம்ப தூரம் போகலைங்க, கிட்ட தான். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துதல் செய்கிறதுக்கு சின்ன தாச்சொண்டு போதாது. அதனால் பெரிய தாச்சி தான் வேணும். சாதாரணமாக நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்க, 2 கிலோ 3 கிலோ அந்த அளவை நீங்கள் நினச்சி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தேங்காயை திருவி தேங்காய் பாலையும் போட்டுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவையும் நாங்கள் அந்த தேங்காய் பாலில் போட்டு கலந்து கொள்ளணும். கலந்து வைத்துட்டு அதுக்கு தேவையான அளவு சீனியை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். சுமார் நாங்கள் இது 4 கிலோ துதல் தான் செய்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் பாலையும் பிழிந்து மாவையும் போட்டு 2 கிலோ சீனியும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தடுத்த காணொலியில் அதையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகேங்க, இப்போ நாங்கள் இந்த பாலில் கோதுமை மாவு போட்டுட்டோம். அதே போல் சீனியை போட்டுட்டோம். இப்போ இந்த சீனியும் பாலும் நன்காக கரையும் வரை நன்கு கலக்குன்னு கலக்கணும். அதனால் இந்த துடுப்பை பயன்படுத்தணும். இந்த துடுப்பு மரப்பலையினால் ஆனது. ஆனால் சில வீடுகளில் இரும்பினால் ஆன துடுப்புகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன் நாங்கள் யூஸ் பண்ணலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துதல் டாச்சில் கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் இரும்பு துண்டுகள் துதல் ஒட்டி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மிக்க. அதனால தான் மரப்பலகையிலான துடுப்பை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்படி நாங்கள் துடுப்பினால் செஞ்சுதான் ஒழுங்காக இதாகாது. அதனால் நாங்கள் கையினால் பிழிந்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதே போல் துதல் கலரிங் போடும் தானே. அந்த கலரிங் எங்களுக்கு போதான்னு யோசித்தோம்னு சொன்னால் அதை வேறையாக நாங்கள் சீனியை கரைச்சி அதை நாங்கள் ஊற்றி கொள்ளணும். அப்போ தான் துதலோட கலர் கூட வரலாம். கருப்பு நிறமாக கூட இருக்கலாம், டார்க் கருப்பாக இருக்கலாம். அது உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் அதை போட்டுக்கொள்ளலாம். அதன் பிறகு இதை அப்படியே போய்ட்டு நாங்கள் அடுப்பில் தான் வைக்கணும். வாங்க போவோம். ஓகே, நாங்கள் இப்போ அடுப்பில் வச்சுட்டோம். டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் 11:18 ஆகுது. இதிலிருந்து 2 ஹவர் 1.5 ஹவர் மாதிரி நாங்கள் கிண்டி கொண்டே இருக்க வேண்டும். என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா நெருப்பை போட்டிங்கன்னு சொன்னால் கூட ஹீட் ஆகி, அதாவது கொதித்து கூடுதலாக எங்களுக்கு இதாகிடும். மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. சாதாரணமாக 1.5 ஹவர் 1 ஹவர் 2 ஹவர் கூட போகலாம். அதனால் டைமை பார்த்துக்கொள்ளுங்க எனக்கு எவ்வளோ நேரம் போகுதுன்னு சொல்லி. அதே போல் தாச்சி சூடாயினத்தோடைய இது ஃபஸ்ட்டில் தண்ணீரில் தான் இருக்கும். படிப்படியாக அது கட்டியாகிற நிலையை உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படின்னா ஒரு டைம் லாப்ஸ் வீடியோ நான் பார்த்துட்டு அப்படி வருவோமா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:38 ஆகிருச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாகவே இருக்குது. அதனால்
அந்த தண்ணி தன்மை போய்ட்டு கொஞ்சம் கட்டியான ஃபீல் ஒன்று வருது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அது இதை வந்து நாங்கள் ஏன் கிண்டி கொண்டு வைக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்ச்சல் அடிப்பகுதியில் வந்து பிடிக்காமிக்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் ஒரே அதை வந்து கிண்டி கொண்டு இருக்க வேண்டும். அடிப்பிடித்தால் டேஸ்ட் இருக்காது. இது வந்து கீழே அடிப்பிடிக்காமல் கிண்டி கொண்டு வைக்கணும். கொஞ்சம் விட்டோம்னு சொன்னாலும் கீழே அடிப்பிடிச்சிடும். அதனால் கிண்டி கொண்டு வைக்கணும். அதில் திங்கிற மாதிரி இல்லைங்க, கிண்டுறது அதை விட கஷ்டம்னு சொல்லலாம். அதனால் மேலே மேலே தெரிக்கும். இப்போ அந்த மில்க் மேட் ஷேப்பில் வந்து இது இந்த கிரிட்டோ ஃபீண்டெல்லாம் கொடுக்குவீங்க, அதெல்லாம் இதை மாதிரி இதில் தான் செஞ்சு எடுப்பாங்க. அதெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஐயோ இருக்குது சரியா, எரிமலையெல்லாம் கொதித்து தெரிக்கிற மாதிரி தெரிச்சு கொண்டிருக்குது. அதில் சைட்லேயே எல்லாம் இது நிற்கும் இடத்துல. இது நீங்கள் கிண்டி கொண்டு இருக்கக்குள்ள இன்னும் உங்களுக்கு தொட்டல்கிட்ட வந்து கலரிங் போதான்னு வச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சீனியாக கரைத்து அந்த கருப்பாக இருக்கிற அந்த சாயம் மாதிரி வரக்கூடிய அந்த இதை வந்து நீங்கள் தொட்டலில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அதனால் இன்னும் மிக்ஸ்டாக கலர்கள் வரக்கூடும். அதையும் நீங்கள் அதை கிண்டும் போது அதையும் நீங்கள் கடத்தி கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஓகேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 12 உண்டாகிருச்சு. இப்போ வந்து முதல்ல ஒரு அரைவாசி பகுதி கிண்டி விட்டோம்னு தான் சொல்லலாம். அதெல்லாம் நல்லாவே கட்டி ஆகிருச்சு. ஆனால் இன்னும் இது வந்து உருண்டை வடிவில் வரணும். அந்த வடிவில் வரங்காட்டியும் நாங்கள் வந்து இதை கிண்டி கொண்டே இருக்கணும். அதாவது ஒட்டும் தன்மை, பசை போன்ற தன்மைகள் வந்து இருக்கக்கூடாது. அந்த துதல் வந்து கட்டியாகி ரோலாகி வரக்கூடிய தன்மையில் தான் நாங்கள் இதை வந்து இறக்கக்கொள்ளணும். அதனால் கிண்டி கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து இதில் வந்து கிண்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக 12:16. இப்போது அதை கொஞ்சம் இன்னும் இருக்குது. அதனால் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய்களை வந்து இதில் ஊற்றிக்கொள்ளலாம். இப்படி ஊற்றக்குள்ள சைடில் இருக்கிறதெல்லாம் கலந்து வரும். அதே போல் முதல் வந்து ரவுனாக கூட வரும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்கள். கூட ஊற்றாதீங்க. ஏன்னா இதில் தேங்காய் பாலும் கலந்துக்கிறதால பிறகு நீங்கள் இறக்கின பிறகு வந்து முதல்ல வந்து எண்ணெய்கள் ஊறக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே. இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:31 ஆகிடுச்சு. இப்போ இறக்குறதுக்கு டைம் சரின்னு தான் சொல்லலாம். நிறைய நேரம் கிண்டி ஒரு மாதிரியாக ரோல் ஆகி வந்துடுச்சு. இருந்தாலும் எண்ணெய் போட கொஞ்சம் எண்ணெயும் நாங்கள் ஊற்றியிருந்தோம். கொஞ்சம் நல்லா துதல் வந்து கிண்டிட்டு இறக்குவோம் தான் ஐடியா பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓகே. இப்போ 12:40 ஆகிடுச்சு. இப்போ வந்து இறக்குறதுக்கு டைம் சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இன்னும் செஞ்சு கொண்டே இருக்கலாம். அதனால் இப்போ இறக்க போகிறோம். இறக்கிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே கைஸ், பல மணி நேரம் பாடுபட்ட பிறகு வந்து தொத்தலை வந்து ஃபுல்லாகவே போட்டுட்டோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து தொத்தலெல்லாம் வந்து நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்க, அல்லது வேறு சின்ன சின்ன கடைகளில் வாங்கியிருப்பீங்க, அல்லது உற்றார் உறவினர்கள் போட்ட தொத்தலெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் தொத்தல் போட்டு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த வகையில் நான் ட்ரை பண்ண தான் இந்த தொத்தல். நோம்பு காலத்தில் எப்படி இது சுகரெல்லாம் சரியாக போட்டிங்கன்னு நீங்கள் யோசிக்கக்கூடும். அது எப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்னு கூட சொல்லலாம். அவங்க எல்லாம் எந்த ஒரு சமையல் செய்தாலும் வந்து சரியான அளவில் வந்து உப்புகள் அதே போல் சுகர் சீனி போன்றதை வந்து போடுவாங்க. அந்த வகையில் ரொம்ப நல்லா இருக்குது.
இந்த தொதலை பார்க்கக்குள்ள எனக்கு நினைவு வர வந்து எங்களோட சின்ன பிள்ளை பருவ காலத்தில் வந்து உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும். 19 கிட்ஸுக்கு ரொம்பவே நினைவு இருக்கும். என்ன சொல்கிற ஒரு மரத்தில் இலை ஒன்று இருக்குது. அந்த இலையை வந்து நசுக்கி கசஞ்சி புளிகிற அந்த சாறு வந்து கொஞ்சம் நேரம் வெயில் வச்சோம்னு சொன்னால் அது வந்து அப்படியே தொதல் மாதிரி கட்டியாகிடும். அதுதான் எங்களோட 19 கிட்ஸுக்கு தொதல்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போ ரியலாகவே தொதல் ஒன்று செஞ்சு அது எப்படி செய்கிற எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் சொல்லி பார்த்துருக்கேன். இதுதான் அந்த தொதல் சின்ன பீஸ் ஒன்று அப்படி வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நான் கிண்டின டைம் வந்து நோம்புனால எங்களுக்கு சாப்பிட இயலாது. அதனால் இப்போ தான் நோம்பெல்லாம் விட்டுட்டு சாப்பிட போகிறோம். ஒயில் ஃபுட் தான், அதனால் சின்ன பீஸ் ஒன்று சாப்பிடும். எப்படி இருக்குதுன்னு சொல்லி சும்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேறு லெவல். நான் மட்டும் சாப்பிட்டா சரலையே, அதனால் நீங்களும் ஒரு வாய் கட்டாயம் சாப்பிடுங்க. வெக்கப்படாதீங்க, சாப்பிடுங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. இது செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குது மேலே. ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க தொதல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. வீட்லேயே உங்களுக்கு தொதல் செய்கிற முடியாது. கடைகளில் எல்லாம் வாங்கக்கூடிய கழு தொதல், மில்க் மைட் தொதல்னு நிறைய தொதல் வகைகள் இருக்குது. குறிப்பாக வந்து வெளிநாட்டுகளில் வாழ்கிற உறவுகள் வந்து அவங்களுக்கு வந்து இலங்கையிலேருந்து அனுப்பக்கூடிய தொதல் மஸ்கட்டெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். அதனால் நிறைய பேர் வந்து யாராலும் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னால் தொதலில் வந்து வாங்கி பெக் பண்ணி அனுப்புவாங்க. கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அதை மிஸ் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்ரீலங்காவில் அல்லது உங்களோட வீட்டு தொதலை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அதனால் கவலைப்படாதீங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு வீட்டில் அல்லது இப்போ வார ஹஜ் பெருநாள் கூட உங்களோட வீட்டில் கொண்டாடக்கூடிய மாதிரி நடக்கும். ஓகே, அப்படின்ட்டு வீடியோ முடித்துக்கொள்ளும். ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்னா இதுக்கு பிறகு இப்போ துதல் செஞ்சிட்டோம், இன்னும் செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வீட்டில் நீங்கள் துதல் செஞ்சிட்டீங்க இல்லாட்டி வேறு பலகாரம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாலும் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் ஏஜே விலாக்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்படின்னா இன்னொரு வீடியோவை சந்திக்கும். பை buddies, bye.